மாவட்டங்கள் திருமூலரையா பார்த்தீங்கன்னா எத்தனாயிரம் வருடங்கள் வாழ்ந்தாங்கன்னே தெரில, ஒரு எவிடென்ஸே கிடைக்கல. நம்ம இன்றைக்கி ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுறதா இருக்குது. இவங்க வாழ்றதுக்கான மூலாதாரமே இதாக தான் இருந்தது. காலையில் எழுந்து இந்த கிரியாஸ் இருக்குல்ல, இந்த 6 கிரியாஸ், ஷட் கிரியாஸை சொல்லுவோம். இந்த ஷட் கிரியாஸை டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த கபாலபதி, ஜலநேர்த்தி, தௌத்தி, இதை டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிசீஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போதுன்னா நம்மளுடைய அப்டாமினல்லேருந்து வருது. நம்மளுடைய ஒரு ஸ்டொமக்கில் ஒரு குப்பை தொட்டி மாரி இருக்குது. அந்த குப்பை தொட்டி டெய்லியுமே க்ளீன் பண்ணுங்க. இல்லைனா ஒரு டஸ்ட்பினில் ஒரு காய்கறி போட்டோன்னா ஒரு 2 நாள் அழுவி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதுமாரி நம்ம போகிற வழியெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே போகிறோம். அப்போ டஸ்ட்பின் என்ன ஆகும், ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், ஒரு நோய் உருவாகிறதுக்கான எப்பவுமே அதை க்ளீனாக வச்சுருக்கணும். அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கபாலபதின்னு சொல்லுவோம். ஸ்கல்லு க்ளீன் பண்ண முடியுமா? நம்ம ஸ்கல்லை க்ளீன் பண்ண முடியும். யோகாவில் மட்டும்தான் முடியும், கிரியாவை பட்டம் மட்டும்தான் முடியும். இந்த ஸ்கல்லை இஎன்டி ப்ராப்ளம் இல்லாத வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாலபதி பண்ணதுனால ஸ்கல்லு ஒரு ஷைனிங்காக இருக்குது, ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன பசங்களாம் பார்த்தோன்னா ஷார்ப்னஸாக இருப்பாங்க, மைண்டு வந்து அவ்வளோ ஷார்ப்னஸாக இருக்கும், ஸ்டடியில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும், எப்போவுமே டயர்டாக மாட்டீங்க, அந்த ஒரு அளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருப்பீங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திராடகா. ஃபஸ்ட்டு வந்து கபாலபதி, அதுக்கடுத்து திராடகா. கபாலபதி பண்ணாங்களா, ஸ்கல்லை க்ளீன் பண்ணுங்களா, அதுக்கடுத்து திராடகா வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா கேண்டில் வச்சு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் நீங்கள் வந்து டீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் வைஸ் இருக்குது இல்லை, கிளாக் வைஸ் வந்து 12 1 2 3 அப்படி இப்படி கிளாக் வைஸில், அது ஆண்டி கிளாக் வைஸில் வந்து ரொட்டேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பார்வையை வந்து ஒருநிலைப்படுத்தி பார்க்குறது, அந்த நோஸ் வந்து டிப்பை பார்க்குறது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தௌத்தி, நேர்த்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நேர்த்தி பண்ண போகிறோம். நேர்த்தியில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து நான் பார்க்கறது ஜலநேர்த்தி. நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆன பிறகு அடுத்தது அட்வான்ஸு ஒரு டெமோ பண்ண போகிறோன்னு பண்ணோன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜலநேர்த்தி ஃபஸ்ட்டு பேசிக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் நேர்த்தி இருக்குது, கீ நேர்த்தி இருக்குது, நெய் இருக்குல்ல அதை வச்சு, அதில் 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தௌத்தி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தௌத்தி. இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது, தண்டா தௌத்தி, வாமன தௌத்தி, வஸ்திர தௌத்தி, ஓகேங்களா. வஸ்திர தௌத்தி வந்து கிளாத் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஒரு 6 மீட்டர்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளுடைய பாம்பு இறை எடுக்கும்ல, அந்த மெத்தடை வச்சு தான் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதில் இருக்கிற இது பண்ணுறது. அது வந்து தண்டாத்தை வச்சு முடிச்சது நவுலி, ஓகேங்களா. நம்மளுடைய நவுலி இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்மள லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குதுல்ல, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு. அது ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே டைஜஷன் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய அப்டாமினலில் எந்த ஒரு நோய் இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 6th வந்து பஸ்தி. இந்த ஒரு 6 கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி எல்லாம் பார்த்து கிரியாவை பார்த்து பயப்படுவாங்க. நம்மளால் முடியாது எதுவும் கிடையாது, ஓகேங்களா. அவங்க எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா தன்னால் முடியும்னு நினச்சா மட்டும்தான் முடியும். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியும், நினச்சா தான் முடியும். என்னால் முடியாது, நான் பஸ்ஸில் தான் போகணும், அது முடியாது, ஓகேங்களா. இது கிரியா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படி கிடையாது. நீங்கள் பேசிக்காக செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 or 3 டேஸுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழகிடும். ஒரு 4 நாள் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் போது என்னன்னா, ஒரு ஃபேர்னஸ் இல்லாத பயம் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த பயம் இருந்தேன்னா ஒரு அந்த ஃபேர்னஸ்லேயே செய்ய முடியாது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது எப்போவுமே நீங்கள் வந்தீங்கன்னா நேர்த்தி கிளாஸ் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கபாலபதி ஃபஸ்ட்டு, கபாலபதி. ஏன்னா